எப்படியாவது திமுக ஆட்சியை ஒழித்து கட்டுவோம் அப்படின்னு சொல்லி அமித்ஷா சொல்றாரு. இதை மக்கள் எப்படி பார்க்குறாங்க? திமுக ஆட்சியை ஒழித்து கட்ட முடியுமா அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க. திமுக ஒழிக்கிறதுக்குன்னு ஒருத்தர் பிறந்தாடணும், சரியா? அது அமித்ஷா இருந்தாருந்த எவனா இருந்தாருந்த இந்த 50 வருஷத்துக்கு ஆட்சி அப்படி வரல வச்சுக்கோ, இந்த நாடு வம்பாப்பி. அப்புறம் ஒன்றையும் காப்பாற்ற முடியும், பேட்டி எடுக்க ஒன்றையும் காப்பாற்ற முடியும், என்னையும் காப்பாற்ற முடியாது. மகிழ்ச்சி. அமித்ஷா வந்து வட மாநிலங்களில் ஒழித்து கட்டுவோம்னா ஒழித்து கட்டலாம். தமிழ்நாட்டில் வந்து இது திராவிட நாடு, இங்கே வந்து அமித்ஷா ஒழித்து கட்டுவோங்கிறது வேடிக்கையான விஷயந்தான். வாய்ப்பு இல்லை. திராவிட ஆட்சி தான் நடக்கும், மதவாத ஆட்சிக்கு இடமே இல்லை. அதனால் அவர் சும்மா காலத்துக்கு இப்போ கிட்டத்தட்ட 15 ஆண்டு காலமாக இதைத்தானே சொல்கிறாரு. தமிழகத்தில் தாமரை மலருங்கிறாரு. மலர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இலையே வாடி போச்சு, தாமரை கட்டுக்குடி மலரும். உதயசூரியன் தான். திராவிட ஆட்சி தான் நடக்கும். இந்தியா கூட்டணி தான் இங்கே ஆட்சி அமைக்கும். திமுகங்கிறது வந்து ஒரு மாபெரும் சக்தி. இந்த தமிழகத்தை 50 ஆண்டுகளுக்கு மேலே தலைவர் கலைஞர் ஆட்சி காலத்திலிருந்து காப்பாற்றி கொண்டிருக்க தமிழகத்தையும் தமிழக மக்களையும் காப்பாற்றிட்டு இருக்கக்கூடிய ஒரே இயக்கம் திமுக தான். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. இந்த திராவிட இயக்கம் இல்லை அப்படின்னா இந்த இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு அழிவு பாதைக்கு போயிருக்கும். இந்த அழிவு பாதையிலிருந்து காப்பாற்றினது இப்போ நார்த்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அழிவு போயிட்டு இருக்குது. அந்த நார்த்து அழிவு போயிட்டு இருக்க காரணம் வந்து ஆர்எஸ்எஸ்ங்கிறத ஒரு மோசமான ஒரு சக்தி வந்து இருக்க போய் தான் வந்து அழிவு பாதை போயிட்டு இருக்குது. இங்கே வந்து திராவிட கழகம் இல்லை அப்படின்னா நிச்சயமாக வந்து இந்த தமிழக மக்களை யாராலும் காப்பாற்ற முடியாது. அதனால் திராவிட கழகம் வேணும். தலைவர் ஆட்சி கலைஞர் ஆட்சி சிறப்பாக இருந்தது. அதுக்கப்புறம் தளபதி ஆட்சி வந்து தளபதி முத்துவேல் ஸ்டாலின் ஆட்சி வந்து மிகப்பெரிய சக்தியாக இருந்துச்சு. அடுத்து இன்னும் உதயண்ணன், அதுக்கப்புறம் அவங்க சன்னு அப்படியே இந்த இதில் பாரம்பரியத்தில் வந்தால் மட்டும்தான் இந்த திராவிடத்தை காக்க முடியும், தமிழகத்தை காப்பாற்ற முடியும், ஏன் இந்த இந்தியாவே காப்பாற்ற முடியும். இல்லை அப்படின்னா இந்த இந்தியாவே வந்து ஆர்எஸ்எஸ் கைக்கு போச்சுன்னா அழியக்கூடிய ஒரு இதுக்கு வந்துடும். இது உண்மை. ஒரு சக மனிதனாக ஒரு திராவிடத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணம் கொண்ட மனிதனாக இதை சொல்கிறேன். அமித்ஷா வந்து அவர் இப்போ மட்டுமா சொல்லுவாங்க? அவங்க எப்பயுமே அவங்க சொல்லுவாங்க, ஆனால் அவங்களால நோட்டா ஓட்டு தான் வாங்க முடியும். அதுக்கு மேலே வாங்கியிருக்காங்களா? யாரு இல்லை, 4 எம்எல்ஏ யார் கூட சேர்ந்து வந்தீங்க? அதிமுகவோட. நீங்கள் தனியாக நின்று பாரு பார்ப்போம். இல்லை, உன் கொள்கை வந்து மக்களுக்கு பிடிச்சிருக்கா? பிஜேபியோட கொள்கை மக்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிக்கலையா? யாருக்கும் பிடிக்கல. கொள்கை பிடிக்காதனால உங்களை விமர்சனம் பண்ணுறோம். செருப்பு போடாதங்கிறது, இன்னும் வந்து கீழே மேலே பார்ப்பனியம். கோயிலுக்குள்ளே வந்து நீ ஐயர் தான் மந்திரம் சொல்லணுமா? எல்லாரும் சொல்லலாம்ல. முதல்ல அவங்களுக்கு என்ன கொள்கை, என்ன கோட்பாடு? அவர் ஏதாவது ஒரு 5 வருஷமோ 10 வருஷமோ பொது வாழ்வில் ஈடுபட்டிருப்பாரா? என்ன அனுபவம் இருக்குது? என்ன உங்களுடைய நோக்கம், என்ன உங்களுடைய கருத்து என்ன? ஒருபோது நான் சொல்கிறேன், இந்தியா கூட்டணி சாதாரணப்பட்ட கூட்டணி கிடையாது. இன்றைக்கி எல்லா மாநிலங்களையும் ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கு. நீ வந்து முதல்ல நேர்மையாக தேர்தல் நடத்துகிறீங்களா? தேர்தலில் நீங்கள் வட மாநிலத்தில் நேரடியாக நேர்மையாக தேர்தல் நடத்துகிறீங்களா? இல்லை. மோடி முதல்ல ஸ்கூல் சர்டிஃபிகேட்டை கொண்டு வந்து என்ன குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுக்க சொல்லுங்கள். மோடி படித்தார் இல்லையா? அப்படியே ஸ்கூல் சர்டிஃபிகேட் ஏன் கொடுக்க மாட்டேங்காரு? ஆக எல்லாமே அவங்ககிட்ட உண்மைத்தன்மை எதுவுமே இல்லை. அதாவது ஒரு நாடுனா எல்லாம் சேர்ந்ததான் நாடு. ஆனால் இந்து அப்படின்னு சொல்லி மக்களை பிரிப்பது, உங்களுடைய அந்த ஒன் மேன் ஆர்மி அப்படிங்கிற அந்த மதவாதத்தை திணிக்கிறது, அது வந்து இந்தியாவில் வந்து அம்பேத்கர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக போட்டு போயிருக்காரு. அரசியல் சட்டம் வந்து எல்லா மக்களுக்குமான ஒரு இதை உண்டு பண்ணிட்டு போயிருக்காரு. அதை உங்களால் சீக்கிரமெல்லாம் அப்படிலாம் பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் வந்து குறுக்கு வழியாக கள்ளத்தனமாக ஏதாவது பண்ணலான்னு பார்க்குறீங்க, மக்கள் விட மாட்டாங்க. இது பிஜேபி ஆள்ற மாநிலங்களையும் ஊழல் அதிகமாக தானே இருக்குது. ஊழல் மட்டும் இல்லை, கொலை கொள்ளை எல்லாமே அங்கே எல்லாம் நடக்கத்தானே செய்யுது. அதில் வந்து மாற்றம் ஆட்சியில் வந்து குறை சொல்கிறது வந்து கட்டுப்படுத்தலாம். அதை தடுத்து யாராலையும் இது வந்து முத்தி போய் நிற்கி இதை வந்து கட்டுப்படுத்தலாம். அது அரசு வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நடவடிக்கை எடுத்தால் அது கட்டுப்படுத்த முடியும். மத்திய அரசு சப்போர்ட் பண்ணும்போது மாநில அரசு என்ன செய்யும்?
இப்போ ஒரு ஆளுநர் ஒரு கையெழுத்து போடுறதுக்கே மாட்டேங்கிறாரு. பிறகு எப்படி அந்த சட்டத்தை கொண்டு வர்றதுக்கு இவங்க முயற்சிப்பாங்க? எல்லா ஆட்சிகள்லேயும் இப்போ புதுசாக இல்லையில, அதிமுக ஆட்சியில் நடந்திருக்கு, திமுக ஆட்சியிலையும் நடந்திருக்கு. இது மாறி மாறி வரும். மக்கள் திருந்தணும், சட்டங்கள் நெறிப்படுத்தணும், அப்போ தான் குற்றங்கள் குறையும். அதனால் இந்த தமிழ்நாட்டில் தான் இந்த மாதிரி கொள்ளையாட்சி இதெல்லாம் நடக்குதுங்கள. பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்களிலும் நிறையா மாநிலங்களில் இந்த மாதிரி சம்பவங்கள் நிறையா நடக்குது. அதில் ஒன்று அமித்ஷா சொல்கிறது வந்து வேடிக்கையான ஒன்று தான். திமுக வந்து ஊழல் கட்சிங்கிறது வந்து இவங்களே மிகப்பெரிய ஊழல்வாதி வந்து அமித்ஷா மாதிரி ஒரு மிகப்பெரிய ஊழல்வாதி கிடையாது. அதனால் வந்து திமுக வந்து சுத்தமான ஆட்சியை நடத்திட்டு இருக்காரு. தளபதி மாதிரி ஒரு ஆட்சி, நல்ல ஆட்சி நடத்தக்கூடியது. இந்தியாவிலேயே தமிழகத்தை மாதிரி ஒரு நல்ல மாநிலம் எதுவுமே இருக்க முடியாது. தளபதி மாதிரி ஒரு நல்ல நபர் மக்களுக்கு கிடைக்கவே வாய்ப்பு இல்லை. இன்னும் வரக்கூடிய சந்ததி கிடைக்க வாய்ப்பு இல்லாமல் கூட போகலாம். ஆமாம், ஊழலே இல்லையே. யார் அவன் ஊழல் இல்லையா? அமித்ஷா ஊழல் இல்லையா? அவன் மகன் ஊழல் இல்லையா? மோடி ஊழல் இல்லையா? சொல்லுங்கள். திமுகவெல்லாம் ஒழிக்க முடியாதுப்பா. அது பான் அது 200 ஆண்டு கால அரசியல் வராது. எத்தனை அமித்ஷா திருச்சிக்கு வரட்டும், சென்னைக்கு வரட்டும், திமுகவெல்லாம் அழிக்க முடியாது. ஏன் திமுக அழிக்க முடியாது? திமுக வந்து தமிழ்நாட்டுக்கே பிறந்த கட்சிப்பா. தமிழ்நாட்டுக்கே பிறந்த கட்சி, தமிழ் சமுதாயத்தை வாழ வைத்த கட்சி. கிறிஸ்தவ மதத்துலேயோ முஸ்லீம் மதத்துலேயோ எவ்வளோ ஜனநாயகம் இருக்குது தெரியுமா? எவ்வளவு இறையாண்மை இருக்குது தெரியுமா? ஆனால் நீங்கள் வந்து அந்த வெள்ளைக்காரன் காலத்துக்கு முந்தி இந்த நாடு வந்து இருண்டு கிடந்துச்சுல. உரிமையற்ற நாடுனா எப்படி? கஞ்சி மட்டும் கொடுப்பான், வேலை வாங்குவான், சம்பளம் எதுவும் கொடுக்க மாட்டான். மாட்டு கொட்டைகளை மிருகம் அடைச்சி வச்சு இந்த மாதிரி மனிதர்களை அடைச்சி வச்சுருந்தானே, அதை நோக்கி தான் இவங்க போய்கிட்டு இருக்காங்க ஒழிய இவங்க ஒருபோதும் வந்து என்ன செய்ய முடியாது. இவங்க வந்து அவங்களுக்குள்ளே பிரச்சனை இருக்குது தெரியுமா? இப்போ மோடியை காலி பண்ண போகிறாரு. அவர் பேர் என்ன பேர்? பெரியவர் இல்லை, அந்த ஆர்எஸ்எஸ் மோகன் பகவத்தா அவங்களுக்குள்ளே இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், அதாவது எல்லாத்துக்கும் பொருந்திய விஷயத்தை தான் எல்லாரும் ஏற்றுக்குருவாங்க. ஜனநாயகம், அதுதான் ஜனநாயகம், அதுதான் வந்து இறையாண்மை, அதுதான் வந்து பொது உடைமை, அதுதான் வந்து என்னது மனிதநேயம், அதுதான் மார்க்சியம். அதைத்தான் எல்லா மதங்களும் சொல்லுது. கிறிஸ்துவம் அதான் சொல்லுது, இஸ்லாத்தான் அதான் சொல்லுது, பௌத்தமாக அதான் சொல்லுது. நீ என்ன சொல்கிற? ஏன் இன்னொரு கட்சி வரக்கூடாது அப்படின்னு கேள்வி கேட்கு. திமுக இல்லைன்னா தமிழ்நாடு அழிஞ்சிடும். அப்புறம் அதுக்குள்ள நீ ஒன்றை கேள்வி இருக்குது. இன்னும் 100 வருஷம் வாழ்ந்தா கூட கருணாநிதி, முத்துவேல் கருணாநிதி, ஸ்டாலின் இருந்தால் மட்டும்தான் இந்த தமிழ் சமுதாயத்தை காக்க முடியும். லாப நோக்கத்தோடையோ கொள்கை நோக்கத்தோடையோ நாங்கள் இல்லை, எந்த சம்பவத்தையும் நாங்கள் பண்ணலை. தமிழ் சமுதாயம் நல்லா வாழணும்னா இந்த ஆட்சி 50 வருஷம் இருந்தால் கூட அமித்ஷா மாதிரி 5000 பேர் வந்துடுவான். வந்து ஆர்எஸ்எஸ்ம்பா, மோடிம்பா, இவனும் சொல்லுவான். வாய்ப்பு இங்கே வந்து திராவிட நாடு, திராவிட பாரம்பரியம் உள்ள நாடு. இது அப்படியே ஊறி போயிடுச்சு. இதில் வந்து மற்றவங்களுக்கு வாய்ப்பு, இப்போ என் வீட்டை வந்து அடுத்தவங்களுக்கு வாடகைக்கு விடலாம், கொடுத்துட்டு போக முடியாதுல்ல. இது எல்லாத்துக்கும் ஆரம்ப காலத்திலேருந்து திராவிடம் ஊறிய மண். மதவாத சக்திகளுக்கு இங்கே இடம் கிடையாது. ஏன்னா இங்கே வந்து பார்த்தோம்னா இந்து, முஸ்லீம், கிறிஸ்டியனு எல்லா மதத்துக்கும் இடம் கொடுக்கறது தமிழகம். வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம், எல்லாத்துக்கும் இடம் கொடுக்கும். இதில் வந்து மதவாத சக்திகளை எப்படி நேசிப்பாங்க? இஸ்லாமியர் திராவிடத்தை தான் எதிர்க்கிறாங்க, கிறிஸ்தவர்களும் திராவிடத்தை தான் எதிர்பார்க்குறாங்க, இந்துக்களும் எதிர்பார்க்குறாங்க. இவங்களோட அஜெண்டாவுக்கு தமிழகம் எப்பயுமே துணை போகாது. தமிழக மக்கள் ரொம்ப விழிப்பாக இருப்பாங்க. இப்போ பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் எல்லா இடமும் மற்ற மாநிலங்களில் கிறிஸ்தவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இங்கே உள்ள கிறிஸ்தவர்களுக்கு கிறிஸ்தவ இதில் வந்து பிஜேபி முதற்கொண்டு வந்து அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறான், பிஜேபி நிர்வாகிகளும் கலந்துக்கிறான். அப்போ இங்கே என்ன, அப்போ திராவிட மண்ணு தானே அர்த்தம். அதுதான் இங்கே வந்து திராவிடம் தான் ஆளும். அதில் வந்து புதுசாக வந்து யார் வந்தாலுமே அது வந்து நிலச்சி நிற்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. டிவிக்கே சொல்கிறீங்கள, டிவிக்கே வந்ததுமே எந்த தேர்தலையுமே சந்திக்காமல் நான் மக்களுக்கு அதை செய்வேன் இதை செய்வேங்கிறது வேடிக்கையான ஒன்றும் இல்லை. சினிமா இல்லைல்ல,
இதுக்கு களத்தில் வந்து நிற்கணும், களத்தில் மக்களை சந்திக்கணும். மற்ற தலைவர்கள் மாதிரி அவர் ஒரு நாள் ரோட்டில் நடந்து போயிட்டாருன்னா மக்களை சந்திச்சிடலாம். எந்த கட்சியில் ஊழல் இல்லை? எந்த கட்சியில் ஊழல் இல்லை? இவங்ககிட்ட ஊழல் இல்லையா? அமித்ஷாட்ட இல்லையா? அமித்ஷாட்ட இல்லையா? மோடிட்ட இல்லையா? அண்ணாமலைகிட்ட இல்லையா? எந்த கட்சியில் இல்லை? எல்லா கட்சியிலையும் இருக்குது. ஊழலை பற்றி நீங்கள் முதல்ல உங்கள் அஜெண்டா என்ன சார்? இப்போ ஒரு 4 பேர் குடியிருக்க வீட்டில் நான் தான் இருப்பேன்னா எவன் ஒத்துக்குவான்? அண்ணன் தம்பி 4 பேர் எல்லாத்தையும் வெளியே தள்ளிட்டு இருக்குன்னு நீ ஒத்துக்குவா? அதே மாதிரி இந்து மதங்கிறது ஒரு சாராரை வந்து பாதுகாக்கிறதுக்காக. அதை எப்படி இந்திய மக்கள் ஏற்றுக்குருவான்? கிறிஸ்துவன் யார் இந்த மண்ணின் மைந்தன்? இஸ்லாமிய யார் இந்த மண்ணின் மைந்தன்? எல்லாமே இந்த நாட்டினுடைய பூர்வீக குடிகள். 826 ஆண்டுகள் இஸ்லாமியர் இந்த நாட்டை ஆண்டவர்கள் நினச்சிருந்தா அதை மதம் மாறி இருக்க முடியாதா? ஆனால் இவங்க நினைக்கிறதெல்லாம் நடக்கவே நடக்காது. இன்றைக்கி வந்து இந்தியா முழுமைக்கும் பார்த்தீங்களா, இங்கே நம்மளாம் நல்லா இருக்கோம். வட மாநிலத்தில் பார்த்தீங்களா, அந்த பாவம் அவங்கள சும்மா விடுமா? கஞ்சி இல்லாமல் உடுத்த துணி இல்லாமல் பூரா போதைகளை கொண்டு வந்து இறக்கி விட்டு கஞ்சாதான் குடிக்க. கஞ்சி இருக்கா வட மாநிலங்களில்? யார் பொறுப்பு? அதுக்கெல்லாம் நீங்கள் தான் பொறுப்பு.